வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கீழடி அகழ்வாராய்ச்சிகள் குறித்து சர்வதேச ஆய்வக ஆதாரத்தை அளித்தாலும் மத்திய அரசு ஏற்க மறுக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. கடனை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கும் மசோதா. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல். பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார் ஏர் இந்தியா முதன்மை செயல் அதிகாரி கேம்பல் வில்சன். அகமதாபாத் விபத்துக்கு பிறகு ஏர் இந்தியா நிறுவனம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைத்தார். டிஎன்ஏ சோதனை மூலம் அடையாளம் காணப்பட்டவர்களின் உடல்கள் ஒப்படைப்பு. கண்ணீர் மல்க பெற்றுக்கொண்ட குடும்பத்தினர். கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நீலகிரி மாவட்டத்தில் நாளையும் நாளை மறுநாளும் அதி கனமழை பெய்யும் என ரெட் அலர்ட். தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் அறிவிப்பு. ஈரான், இஸ்ரேல் சண்டை காரணமாக சரிவை சந்தித்த இந்திய பங்குச் சந்தைகள். சென்செக்ஸ் 573 புள்ளிகளும், நிப்டி 169 புள்ளிகளும் சரிவடைந்தன. முதலமைச்சர் ஸ்டாலினிடம் நேரில் கருத்து தெரிவித்த திமுக நிர்வாகிகள். வெளிப்படையாக தெரிவிக்க முடியாத கருத்துக்களை தெரிவிக்க அண்ணா அறிவாலயத்தில் கருத்து பெட்டி வைப்பு. 2026 தேர்தலில் கூட்டணி ஆட்சி முழக்கம் எடுபடாது என நியூஸ் 18க்கு விசிக தலைவர் திருமாவளவன் பிரத்யேக பேட்டி. திமுக கூட்டணியை எதிர்க்கட்சிகள் வீழ்த்த முடியுமா என்ற கேள்விக்கும் ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு பதில். பிஜேபி இல்லாமல் அதிமுக நின்னா, அதிமுகவோ விஜய் தமிழக வெற்றி கழகம் மற்ற கட்சியெல்லாம் ஒன்றா சேர்ந்து நின்னா திமுக கூட்டணிக்கு அது ஒரு சவாலாக இருக்கும். மூச்சுக்காற்று உள்ளவரை பாமகவிற்கு தானே தலைவர் என ராமதாஸ் திட்டவட்டம். அன்புமணியை பார்த்தால் இரத்த அழுத்தம் ஏற்படுவதாக வேதனை. நேற்று இந்த தேர்தலுக்கு பின் வேணா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன் தலைவர் பதவியை. ஆனால் நடக்கிறத பார்க்கும்பொழுது, அவருடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது என் மூச்சுக்காற்று அடங்குற வரைக்கும் அந்த பதவியை நான் கொடுக்க மாட்டேன். சமூக நீதிக்கான உரிமை உள்ளிட்ட 10 உரிமைகளை மீட்டெடுக்கும் வகையில் மீட்பு பயணம் மேற்கொள்கிறார் அன்புமணி. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் ஜூலை 25ஆம் தேதி தொடங்கி 100 நாட்கள் நடைபெறும் என அறிவிப்பு. இளைய காமராஜர் என தன்னை அழைக்க வேண்டாம் என மாணவர்களுக்கு விஜய் அறிவுரை. அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் குறித்தும் பேச வேண்டாம் என்றும் கல்வி விருது விழாவில் வேண்டுகோள். 2026 பற்றியோ இந்த காமராஜர், இளைய காமராஜர் அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க. நீங்கள் உங்களுடைய டீச்சர்ஸ், உங்கள் ஸ்கூலை பற்றி பேசுங்க, மற்ற விஷயங்கள் பேசுங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் எதுவும் பேசாதீங்க. தேங்க்யூ. நெல்லை நாங்குநேரி அருகே காரின் கதவை திறந்தபடி ஆபத்தான முறையில் பயணம். பதிவெண்ணை வைத்து விசாரணை நடத்தும் காவலர்கள். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பள்ளி மாணவர்களை ஏற்றி வந்த ஆட்டோ சாலையில் கவிழ்ந்து விபத்து. எதிரில் வந்த பைக் மீது மோதாமல் இருக்க பிரேக் பிடித்ததால் ஆட்டோ கவிழ்ந்த நிலையில் உயிர் தப்பிய மாணவர்கள்.
தென்காசியில் 90 லிட்டர் ரசாயன பால் பறிமுதல். 200 கிராம் ரசாயனத்தை தண்ணீரில் கலந்து பால் என விற்று வந்தவர் பிடிபட்டார். இஸ்ரேல் ஈரான் இடையிலான சண்டையால் ஒரே நாளில் 13 விழுக்காடு உயர்ந்த கச்சா எண்ணெய் விலை. பெட்ரோல் டீசல் விலை தற்போதைக்கு உயராது என மத்திய அரசு தரப்பு தகவல். பரபரப்பான சூழ்நிலையில் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி. 250 ரன்களுக்கு மேல் முன்னிலை பெற்றது ஆஸ்திரேலியா. கீழடி ஆதாரங்கள் மத்திய அரசின் பரப்புரையுடன் ஒத்துப்போகாததால் அதனை மத்திய அரசு ஏற்க மறுப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், கீழடி அகழ்வாராய்ச்சிகள் குறித்து சர்வதேச ஆய்வக ஆதாரத்தை அளித்தாலும் மத்திய அரசு ஏற்க மறுப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். வரலாற்று ஆய்வாளர்கள் முரண்படும் புராண சரஸ்வதி நாகரிகத்தை பாஜக அரசு ஏற்றுக்கொள்வதாகவும் ஆதாரம் இல்லாமலேயே சரஸ்வதி நாகரிகத்தை பாஜக அரசு ஏற்றுக்கொள்வதாகவும் தெரிவித்துள்ள முதலமைச்சர், ஆனால் அனைத்து ஆதாரங்கள் இருந்தும் தமிழ் கலாச்சாரத்தை ஏற்றுக்கொள்ள மறுப்பதாக தெரிவித்துள்ளார். கீழடி ஆய்வை பாஜக மறுப்பதற்கு ஆதாரங்கள் இல்லாதது காரணமில்லை என்றும் அவர்களின் பரப்புரைக்கு ஒத்துப்போகாததால் மறுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நமது வரலாற்றை வெளிக்கொண்டு வர பல நூற்றாண்டுகளாக போராடுகிறோம், அதனை அழிக்க தினமும் அவர்கள் போராடி வருவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடியை ஏர் இந்தியா தலைமைச் செயல் அதிகாரி கேம்பல் வில்சன் சந்தித்து பேசினார். அகமதாபாத்தில் சுமார் 20 நிமிடங்கள் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது விமான விபத்திற்கு பிறகு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து பிரதமரிடம் கேம்பல் வில்சன் விவரித்ததாக கூறப்படுகிறது. மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக இருப்பதாகவும் பிரதமர் மோடியிடம் கேம்பல் வில்சன் உறுதியளித்துள்ளார். அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கும் பணிகள் தொடங்கியுள்ளது. நேற்று நடந்த கோர விபத்தில் 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் அவர்களின் உடல்களை அடையாளம் காணும் பணி நடைபெற்று வருகிறது. அதன்படி உயிரிழந்தவர்களின் உறவினர்களிடம் இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு DNA சோதனை மூலம் உடல்கள் அடையாளம் காணப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் அடையாளம் காணப்பட்ட உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது. விபத்துக்குள்ளாகும் போகும் விமானத்தை காக்க கடைசி நிமிடத்தில் விமானி என்ன செய்வார் என்பதை வரைகலை வடிவில் விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி. அவசர காலங்களில் விமானத்தை காக்கிறதுக்கு விமானி என்ன செய்வார் என்ற விவரங்களை பார்க்கலாம். விபத்து நிகழப்போகுது அப்படின்னு கணிச்சிட்டாங்கன்னா பறக்கும் விமானத்தோடைய உயரம், வேகம் ஆகியவற்றை குறைக்க அவங்க முயற்சிப்பாங்க. ஏன்னா அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் அப்படின்றது கொஞ்சம் குறையும் அப்படின்ற நம்பிக்கையில். அடுத்ததா நிலம் நீர் சார்ந்த எச்சரிக்கை கருவி மூலமா அலர்ட் கொடுக்கிறது. அதாவது பக்கத்தில் எங்கேயாவது பசுமை நிலம் இருக்கு, இல்லை சாலை மாதிரியான இடங்கள் இருக்கு அப்படின்னா குறைந்தபட்ச பாதுகாப்பு பகுதி நோக்கி விமானத்தை திருப்புவாங்க. ஏன்னா அந்த இடத்துல சேதாரம் என்பது இவங்களுக்கு தரையிறக்கும் போது குறைவா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் அந்த முயற்சியை மேற்கொள்வாங்க. அடுத்து விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அமைப்புக்கு அனுப்பப்படும். அதாவது இவங்க அங்க எச்சரிக்கை விடுப்பாங்க கண்ட்ரோல் சென்டருக்கு. அதுல முக்கியமா இவங்களுக்குன்னு நிறைய கோட்வேர்ட்ஸ் இருக்கும். அதுல உச்சபட்ச எச்சரிக்கை அப்படின்றது இந்த மேடே தான். மேடே கோடை 3 முறை ரிப்பீட் பண்ணுவாங்க. இதுதான் அவங்களோட கோட்வேர்டா இருக்கும். இது என்ன நமக்கு உணர்த்துது அப்படின்னு பார்த்தோம்னா, இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மேடே அப்படின்னா இங்கே உயிர் போகும் ஆபத்து இருக்கு அப்படின்றது தான் அதற்கான அர்த்தம். விமானத்துல எத்தனை பேர் இருக்காங்க, என்ன பிரச்சனை நடந்தது, எந்த இடத்துல விமானம் இருக்கு அப்படின்ற விவரங்களை அவங்க இது மூலமா கண்ட்ரோல் சென்டருக்கு தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி பாதுகாப்பில்லாத சூழல்கள் அமையும் போது இப்போ லேண்ட் பண்றதுக்கு, விமானத்தை லேண்ட் பண்றதுக்கு, தரையிறக்கிறதுக்கு என்னவெல்லாம் செய்ய முடியும் அப்படின்றது தான் அவங்களுடைய யோசனையா இருக்கும். அடுத்ததா
பயணிகளுக்கும் அறிவுறுத்தல் கொடுக்கப்படும். அதை பிரேஸ் ஃபார் இம்பாக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வேர்டை. அதாவது விபத்துக்குள்ளாக போகுது விமானம், அதை எதிர்கொள்ள நீங்க எல்லா வகையிலையும் தயாராக இருங்க அப்படின்றது தான் அந்த அறிவுறுத்தல். முக்கியமா அந்த பிரேஸ் அப்படின்றது இந்த பொசிஷனை தான் குறிக்குது. அதாவது நாம தலையை குனிந்து கைகளோடு முன் இருக்கையில முட்டிக்கொள்ளும் நிலையை தான் அது குறிக்குது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நமக்கான இந்த அடிகள் படுது இல்லையா, அதுல தலை கழுத்து திரும்பி காயம் அதிகமாகிறது அப்படின்றது கட்டுப்படுத்தப்படும். இதுதான் குறைந்தபட்சமா நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்குன்னு அவங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளா இருக்கும்.